கடவுளே மாற மனிதன் என்னன்னா எதுக்கு லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய்னு போடுறாரு, எதுக்கு ஜீசஸ் சேவ் பண்ணணும் வர? முஸ்லீம்ஸை வச்சு செஞ்ச ஒரே நடிகர் முதலும் கடைசியுமா அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான், இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். இந்துக்களையும் முஸ்லீம்களையும் வஞ்சித்தவர் தான் விஜய் அவர்கள். இதை தான் பெரியார் சொன்னாரா? தமிழ்நாடுக்கும் பெரியாருக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? தமிழகம் பூரா கிறுக்கன்னு சொன்னவர் அவர், நீங்களை பூரா சாணியை கொண்டு அடிக்கணும்னு சொன்னவர் அவர். தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு நீங்கள் எதுக்கு பெரியார்ட்ட போகிறீங்க? அத்தனை பேர் அங்கே போகிறாங்கல்ல, போகும்போது எத்தனை பேர் மைக் நீட்டுறாங்க, மைக் நீட்டி ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாத இவர் எங்கும் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறார். பாஜக யாரெல்லாம் எதிர்க்குதோ அவனை பூரா நீங்கள் ஏன் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சிட்டீங்க? பாஜக எதிர்க்கிறது தானே காங்கிரஸ். 10ல் 11 இருக்கிறது எதுக்கு சார் நீங்கள் வரணும்? நீங்கள் சார் ஏற்கனவே 15 கட்சி இருக்குது சார், பேர் சொல்கிற கட்சியே 15 கட்சி இருக்குது, பேர் தெரியாமல் 50 இருக்குது. அப்போ அவங்களாம் இருக்கும்பொழுது நீங்கள் அவங்கள ஒருத்தராக எதுக்கு தமிழ்ன்ற பேர் தூக்கிட்டு உள்ள வரீங்கன்ற? இந்த தமிழ்நாட்டில் விஜயை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ஆளே இல்லையா? ஆந்திராவில் போய் இப்படி தான் தில்ராஜ்னு ஒருத்தரை கூட்டு இருந்தார், அவர் அங்கே நிம்மதியாக இருந்தார் சார். இப்போ அங்கே மொத்த ட்ரோல் கண்டென்ட் இவர் தான். ஒரு ப்ரொடியூசர் வெளியில் வந்து விஜய்னால நான் பெரிய லாபம் சம்பாதிச்சிருக்கேன், அவர்னால தான் இன்றைக்கி வந்து என் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த அளவுக்கு ஜெயிச்சேன்னு இருக்குது, நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு 10 பேர் சொன்னது சொல்லுவேன், ஒருத்தன் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் சொல்லுவேன். இப்போ ஆன்லைனில் பிச்சுக்கு சார், ஆஃப்லைனில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம அது தெரியவே தெரியாது எவனுக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. விஜய் அரசியலுக்கு வருவார் இன்னும் எங்கள் ஊரெலாம் உட்காந்துருக்காங்க. மெர்சல் படத்தில் ஒரு டைலாக் வருது, கோயிலெலாம் ஒன்று வேண்டாம், கோயிலை இடிங்க, கோயிலை எடுத்துட்டு ஆஸ்பத்திரியை கேட்டுங்கன்றப்பல எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். பெரியார் வந்து இந்துக்களை மட்டும் ஒழிங்க, இல்லை கிறிஸ்டின் முஸ்லீமையும் தூக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது விஜயை நம்பி தான் சார் இவன் அரசியல் கட்சியே இருக்குது. அவர் கைகளுக்கு விட்டார்னா இவன் ஒரு ஆளே கிடையாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. சீமான் வந்து விஜயை இவன் தான் கூப்பிடு, அப்போ தம்பின்னு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு ஒரு ஆசையில் இருக்காரு. விஜய் பார்த்தீங்கன்னா பெரியார் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காரு, என்னடா அது வண்டி வேற எங்கேயோ போகுது அப்படின்றதுனால அப்படியே வேறு வழி இல்லாமல் என்னடா சொல்லணும்னு தெரியாமல் அந்த ஆள் குமுறிட்டு இருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்மளோட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தி ரஜினி ஃபேன் சத்தியம் ராமசாமி நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதாவது ரஜினி அவர்கள் வந்து பெரியார் சம்மந்தமாக விஷயங்கள் வரும்போது, ஆமாம் பெரியார் வந்து சிலையை உடைச்சார், துக்ளக் தான் ரிலீஸ் பண்ணிச்சு, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, பெரியாரை வந்து அப்படி அந்த விதமாக அட்டாக் பண்ணார். இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் முதலாக பொலிட்டிக்கல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு தலைவராக யாருக்கு போய் மரியாதை செலுத்துறாருன்னா பெரியாருக்கு மரியாதை செலுத்துறாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இல்லை சார், அவர் பூ வைக்கிறார், அது கீழே என்ன எழுதிருக்காங்கன்னா கடவுளை மற மனிதனை நினை அப்படின்றாங்க. அங்கே போய் பூ வச்சுட்டு வர்றாரு. ஆஹா, ஒரு பெரியாரிய கொள்கையினுடைய அடுத்த பெரியாருடைய பேரன் கிளம்பி வந்துட்டாண்டா அப்படின்னு பயிர் விடுவாங்க. சரி, பயிர் விடுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ஜீசஸ் சேவ்ஸ் ஜோசப் விஜய் அப்படின்னு போட்டுக்கிறாரு. எந்த இடத்துல? அவருடைய லெட்டர் பேடில் போகிறான். இதை எப்படி நீங்கள் பார்க்கணும்? எனக்கு தெரியல, எப்படி பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும். கடவுளே மாற மனிதன் என்னன்னா எதுக்கு லெட்டர் பேடில் ஜோசப் விஜய்னு போடுறாரு, எதுக்கு ஜீசஸ் சேவ் பண்ணணும் வர? இது எவ்வளோ பெரிய முரண்! இப்படி ஒரு முரண்பாடான ஒரு நிலைப்பாடு உள்ள ஒரு தலைவனை நீங்கள் ஏற்றுக்கணுமா? நீங்கள் அதை மட்டும் யோசிங்க சார், சிம்பிள், ஒன்றும் இல்லை. இதை மட்டும் யோசிச்சா போதும். அதே மாதிரி ஹிந்து கடவுளை பூரா எதிருங்க அப்படின்றாரு. எதில் சொல்கிறாரு அப்படின்னா, இந்து கடவுளை எதிருங்கன்னா அதாவது அது ஒரு சூசகமாக சொல்கிறாரு. இவர் ஜோசப், அது எல்லாருக்கும் தெரியும். மெர்சல் படத்தில் ஒரு டைலாக் வருது, கோயிலெலாம் ஒன்று வேண்டாம், கோயிலை இடிங்க, கோயிலை எடுத்துட்டு ஆஸ்பத்திரியை கேட்டுங்கன்றப்பல எவ்வளோ பெரிய சர்ச்சையாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன கேட்குறேன்னா, ஒன்றும் இல்லை, பெரியார் வந்து இந்துக்களை மட்டும் ஒழிங்க, இல்லை கிறிஸ்டின் முஸ்லீமையும் தூக்கி பிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அவர் ஓவராலாக என்ன சொன்னார்? பகுத்தறிவாதம் சொன்னார், அதே நேரத்தில் கடவுள் ஒழிப்பு சொன்னார். அப்புறம் நீ கிறிஸ்டினையும் முஸ்லீமும் தூக்கி வச்சுக்கிட்டு, முஸ்லீமை கூட விடுங்க, விஜய் முஸ்லீமை எப்படியும் கவுத்தி போட்டு அடிப்பார், பாவம் அவங்கள முஸ்லீம்ஸை வச்சு செஞ்ச ஒரே நடிகர் முதலும் கடைசியுமா அப்படின்னா அது விஜய் அவர்கள் தான், இளைய தளபதி விஜய் அவர்கள் தான். கிறிஸ்டியன்ஸை மட்டும் தூக்கி பிடிப்பார், ஏன்னா அவர் கிறிஸ்துவர்ன்றனால கிறிஸ்டியன்ஸை தூக்கி பிடிப்பார். நீங்கள் ஒன்றும் இல்லை, அந்த மாஸ்டரோட ஆடியோ லான்ச்சில் அவருடைய மாமா ஜேவியர் பிரிட்டோ கிட்டத்தட்ட அங்கே வந்து ஜபந்தான் பண்ண சொல்லலை எல்லாரையும். அங்கே போய் மந்திரம் ஓதுவார், அது இதுவும் பாரு எல்லாம் பாரு. இயேசு கிறிஸ்து அந்த ப்ராப்பர் மிஷினரி மேடைகளில் எப்படி ஒரு பாதிரியார்களும் எப்படி ஒரு பிரதரும் நடந்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்குவார். ஸோ அதெல்லாம் இருக்குது. அவர் கிறிஸ்டியன், அது தப்பு கிடையாது. அவர் கிறிஸ்டியன்றதுனால கிறிஸ்டியானிட்டியை தூக்கி பிடிப்பார், இந்துக்களையும் முஸ்லீம்களையும் வஞ்சித்தவர் தான் விஜய் அவர்கள். இதை தான் பெரியார் சொன்னாரா? சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கும் தமிழ்நாடுக்கும் பெரியாருக்கும் முதல்ல என்ன சம்பந்தம்? தமிழகம் பூரா கிறுக்கன்னு சொன்னவர் அவர், நீங்களை பூரா சாணியை கொண்டு அடிக்கணும்னு சொன்னவர் அவர். தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டு நீங்கள் எதுக்கு பெரியார்ட்ட போகிறீங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். திராவிட
சிந்தனைகளையும் திராவிட முற்போக்குன்னு அவங்களா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கருத்துக்களையும் தாங்கி வர்ற தமிழ்நாடுன்ற பேனர் வச்சுக்கிற ஒரு குரூப், அதுதான் விஜய். இதுதான் சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வேறு அதில் ஆராய்ஞ்சு பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிய அங்கே போன இடத்துல ஒன்றும் இல்லை. அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் திமுக இதோட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு ட்ரெண்ட் பண்ணுறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனையும் அவங்க தான் கூட்டு வந்துருப்பாங்க, அந்த காரில் பின்னாடி உட்கார வச்சு கூட்டு வந்துருப்பாங்க. என்றைக்காவது மாட்டும் பாருங்கள், அவ்வளவுதான். அத்தனை பேர் அங்கே போகிறாங்கல்ல, போகும்போது எத்தனை இடத்துல எத்தனை பேர் மைக் நீட்டுறாங்க, மைக் நீட்டி ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போகிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாத இவர் எங்கேயும் தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சும்மா எல்லாத்தையும் போட்டு உழப்பணும்னு சொல்கிறேன். நான் இன்னொன்று கேட்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காமராஜர் அவர்களுக்கு பிறந்தநாள் வந்து, காமராஜர் ஒரு ஆளே இல்லையா? எப்படி காமராஜர் பெரியவரா, பெரியார் பெரியவரானா பெரியார் வயசில் மூத்தவர் இல்லைங்களே, அதுக்கு காமராஜர் ஒன்றுமே கிடையாதா? காமராஜர் தேசியவாதி தானே, அவரும் காங்கிரஸ் தேசியவாதி தானே. அதுதானே முதல்ல தேசியவாதம், பெரிய தேசியவாதமே அதுதானே. அதுக்கப்புறம் வந்தது தானே இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தடம் மாறுது. கம்யூனிஸ்ட் கொள்கைகளும் வேறு கொள்கைகளும் தேவையற்ற கொள்கைகளுக்கு போகிறதுனால தானே இன்றைக்கி பாஜக மிகப்பெரிய தேசியவாத கட்சியாக இருக்குது. இப்போ காங்கிரஸ் தேசியவாத கட்சின்னு எல்லாரும் மக்கள் அன்னைக்கு ஆமோதிக்கும் பொழுதே மிகப்பெரிய தேசியவாதியாக இருந்தவர். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களை, தமிழக குழந்தைகளை படிக்க வச்சவரே பொன்மனச்செம்மல் யார்? காமராஜர் அவர்கள் தான். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் ஆனாலும் அவரை விரும்புகிறவங்க, காமராஜர் விரும்புகிறவங்க காமராஜரும் பொன்மனச்செம்மல் தான் சொல்லுவாங்க. அப்போ அவர் ஒரு ஆள் இல்லையா? அவருக்கு நீங்கள் சொல்ல தேவையில்லையா? அவர் கஷ்டப்பட்டு படிக்காமல், அதாவது ஏழை குடும்பம்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஏழை குடும்பத்திலேருந்து மேலே வந்தார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆரம்பித்து வச்ச பாடசாலைகள் தான், அதுதான் அடிக்கல்ல இன்றைக்குள்ள இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம். அப்படிப்பட்டவரை நீங்கள் தூக்கி பிடிக்கல. இன்றைக்கி பெரியாரை தூக்கி பிடிக்க வந்துட்டீங்க. பெரியார் அரசியல் சார்ந்து, அதாவது கருத்துக்களை சொன்னார். எங்கேயாவது அரசியல் சார்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டிருக்காரா? மக்கள் சேவையில் ஈடுபடாத ஒரு தலைவர் பெரியார். பெரியவர் தான் இல்லைங்களா, ஆனால் மக்கள் சேவையிலும் இருந்து கருத்தியல் ரீதியாக பல கட்சிகளை எதிர்கொண்டு கடைசியில் இதே மண்ணில் இதே மக்களால் இன்றைக்கி கூப்பிட்டுருக்காரு. இன்றைக்கி விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு, நான் முதல் மாநாடு நடத்த போகிறேன், தமிழ்நாட்டின் மகனாக உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து என் மாநாட்டை வந்து சிறப்பித்து கொடுக்கணுன்றார். அதே தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தன், இந்த தமிழ்நாடு மக்களாலே காவாங்கப்பட்டவர் காமராஜர் அவர்கள். அவரை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. இது எந்த மாதிரியான முரண்? அதாவது பாஜக யாரெல்லாம் எதிர்க்குதோ அவனை பூரா நீங்கள் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சிட்டீங்க. பாஜக எதிர்க்கிறது தானே காங்கிரஸ், ரைட்டுங்களா? இப்போ காங்கிரஸினுடைய காமராஜரை தூக்கி பிடிக்கல, காமராஜர் மேலே உங்களுக்கு என்ன வரும் தானே சொல்லுங்கள். இது குழப்பமான மனநிலை. அவருக்கு என்ன தெரியுதோ அது பண்ணிகிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி போய் உள்ள சயின்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? அதை விட பெட்டர் என்னென்னா, அவர் எழுதியிருக்க அறிக்கை இருக்குல்ல, அதில் அறிக்கையில் எங்கேயாவது எழுத்துப்பில் இருக்கும், அதை காமிச்சு சுற்றி காமிச்சிட்டு லைக்ஸ் வியூஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா சார், இப்போ ஏன் பெரியாரை போய் பார்க்குறாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு. அதே மாதிரி தானே எடுத்துக்காட்டுக்கு விஜய் அவர்களும் பண்ணுறாரு. 10ல் 11 இருக்கிறது எதுக்கு சார் நீங்கள் வரணும்? நீங்கள் சார் ஏற்கனவே 15 கட்சி இருக்குது சார், பேர் சொல்கிற கட்சியே 15 கட்சி இருக்குது. திமுக பெரியாரை பேஸ் பண்ணி, ரைட்டுங்களா? அங்கேருந்து ஆரம்பிச்சது அதிமுக எல்லாமே பேர் தெரியாமல் 50 இருக்குது. பாவைக்கான்னு ஊர் பூரா இருக்காங்க, கருப்பு சட்டையை போட்டு ஊர் பூரா சுற்றிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கல்ல. அப்போ அவங்களாம் இருக்கும்பொழுது நீங்கள் அவங்களில் ஒருத்தராக எதுக்கு தமிழ்ன்ற பேர் தூக்கிட்டு உள்ள வரீங்கன்ற சீமான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லுமா இல்லையா? கேடு கேட்டால் அவன் ஏதாவது பேசுகிறானா பாருங்க. சீமான் அவர்கள் சொன்னார் சார், அதாவது நீ பெரியார், விஜய் அவர்கள் பெரியார் நீ கொண்டாடுற அப்படின்னா கொண்டாட வேணாம்னு சொல்லல நான். ஆனால் தமிழ் தலைவர்கள் அதை விட நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. எப்படி? அதாவது வலிக்காமல் தடவி கொடுக்குறதா? அது தடவி கொடுக்கும்போது வலிக்காது இல்லையா? இந்த ஆள் வலிக்காமலே தடவி கொடுப்பான். கேவலவாதினா இவனை கூட ஒரு கேவலவாதி ஒன்றும் இல்லை. விஜயை நம்பி தான் சார் இவன் அரசியல் கட்சியே இருக்குது. அவர் கைகளுக்கு விட்டாருன்னா இவன் ஒரு ஆளே கிடையாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இதே வேற எவனாவது பண்ணியிருந்தானா அந்த மனம் இந்த மனம் கேட்பானா இந்த சீமானு? இது என்ன வலிக்காமல் தடவி கொடுக்குறது? இது என்ன இது? இல்லை சார், சீமான் அறிவிச்சிட்டாரு, இன்னும் தனியாக தான் நிற்க போகிறேன், விஜய் அவர்கள் எனக்கு வேணான்னாச்சே. விஜய் அவர்கள் வேணான்னு நான் சொல்லலை சார். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தனியாக நிற்கிறேன், என் கூட ஒரு நாள் வாங்கன்னு இருக்காரு, ரைட்டுங்களா? அதான் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை விஜய் கூப்பிட்டாருனா அதெல்லாம் போயிடுவார் சார், நாக்கத்தவங்க போட்டு போவாங்க சார். என்ன சார், அதாவது தமிழ்ன்ற பேரில் ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்க மாட்டானா ஒரு பெரிய ஆளுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தான் இந்த ஆள். அதில் ஒரு கட்சி வருதுன்னொடனே இதுவும் விஜயோட கட்சி, தம்பி 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 அவன் இவன் தான் கூப்பிட்றாரு, பார்த்தீங்களா இல்லையா? சீமான் வந்து விஜயை அவன் இவன் தான் கூப்பிட்றாரு. அப்போ தம்பி தம்பி தம்பின்னு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலான்னு ஒரு ஆசையில் இருக்கார். விஜய் பார்த்தீங்கன்னா பெரியார் அங்கங்கே சுற்றிட்டு இருக்காரு. என்னடா அது வண்டி வேற எங்கேயோ போகுது அப்படின்றதுனால அப்படியே வேறு வழி இல்லாமல் என்னடா சொல்லணும்னு தெரியாமல் அந்த ஆள் குமுறிட்டு இருக்கான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அவன்லாம் என்ன பண்ணிருக்கணும் இதுக்குள்ளே வந்து, ஏய் உன்னை நான் என்ன நினச்சேன், இதுக்கு முன்னாடியே விஜய் அந்த மாதிரி ஒரு தடவை செம்மையாக செஞ்சான் அந்த ஆள். எப்படி தெரியுமா? ஒரு இடத்துல மேடையில் இருக்கும் பொழுது, உன்னையெல்லாம் என் தம்பின்னு சொல்லி எனக்கு கேவலமாக இருக்குது, கூனி குறி நிற்கிற எடப்பாடிட்டுலாம் போய் அப்படின்னு சொல்லி அப்படியே விஜய் பண்ண மாதிரிலாம் பண்ணி காமிச்சு விஜயை கேவலப்படுத்தி விட்டான் சீமானு, ரைட்டுங்களா? அந்த அளவுக்கு அது பண்ணணுமா நம்ம? இப்போ மட்டும் பம்புற, அப்புறம் என்ன ஆளு நீ? அதனால் சார் விஜய் அவருடைய கட்சி வந்து பெரியாரை தொற்றுக்கு,
இல்லைங்களே, பெரியாரை தொற்றுக்கு அதனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, சித்தாந்த ரீதியாக ரொம்ப வலுப்பட்ட கட்சியாக மாறுதா அப்படின்னா இல்லை. ஏன்னு வைங்களேன், இன்னைக்கு 100 பேர் இருக்கான், அவன் எல்லாவனும் இந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிட்டான். இது ரொம்ப சாதாரண தமிழ்நாட்டில் பழைய சளிச்சு புளிச்சு போன ஃபார்முலா. இதை விஜய் அவர்களும் வந்து பண்ணிட்டாருன்னு நம்ம ஏன் பெருமை பண்ணணுன்னு? இதைத்தானே பண்ணுவாங்க. அடுத்து எங்கே போவாருன்றீங்க நீங்கள் யோசிங்க. அடுத்து அண்ணாட்ட போவார், இவ்வளோதான். இவங்கள இதை விட்டால் வேறு ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். வேட்டையின் படம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆனால் கேள்விப்பட்டேன்னா நான் டைரக்டர் மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் ஃபேனாக இருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறவராச்சு. படத்தை பற்றி உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா சார், அதாவது 1000 கோடி அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, சொல்லாமலே சைலண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஜெயிலரே எவனும் கண்டுக்கிடவே இல்லை. ஆனால் ஜெயிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 680 கோடி அடிச்சுது. 1 ஹிட் ஆயிடுச்சு. முன்னாடி 880 2.0 எப்படி பார்த்தாலும் நம்பர் 1 நம்ம தானே சார். அதுதானே மேட்ரு. இப்போ நீங்கள் தமிழ் சினிமாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ண ஒரே ஒருத்தர் தேவைப்படுறாருல்ல, அது யார்? இப்போ வரைக்கும் ரஜினிகாந்த் தான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? 1 வருஷம் 2 வருஷமா பரவாயில்ல. நீங்கள் எப்போவாவது அவரை நாங்கள் முந்திட்டோம், இப்போ நாங்கள் தான் தமிழ் சினிமாவோட அத்தாட்சி நீங்கள் எடுத்தால் தானே நம்ம சரி ரைட்டுப்பா அப்படின்னு அந்த ஒரு படம் தானேன்னு நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியும். 50 வருஷமா சார், 50வது வருஷத்தில் உட்காந்துருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 40 வருஷம் எந்த டிஸ்பியூட்டும் இல்லாமல், எந்த டிஸ்கஷனும் இல்லாமல், எந்த டிபேட்டும் இல்லாமல் நம்பர் 1 இருக்காப்லையே. அது யாராவது பெருமையாக ஒரு இடத்துல பேசுவீங்கன்னு பார்த்தா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியலையே சார். ஆனால் புகைச்சல் லைட்டாக அந்த பக்கம் இருந்து வர மாதிரி தெரியல சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷம் சினிமாவில் இருந்துட்டார். ஆனால் விஜய்க்கு வெறும் 50 வயசு தான் ஆகுது. ஆனால் ரஜினி விட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்தியாவிலே நம்பர் 1. இப்போ அடுத்த படத்துக்கு 270 கோடி ரூபா வாங்குறாரு. 500 ஷாருக்கான விட அதிகமாக 500 ரவுண்டாக போட்ட வேண்டியது சார். எதுக்கு 275 280 அங்கேயே வட்டம் போட்டு ஒரு 500 600 ரவுண்டாக போட்டால் முடிஞ்சிடும்ல. அதனால தான் உங்களுக்குலாம் புகைச்சலாக இருக்கான்ற கேள்வி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதில் உங்களுக்கு நீங்களே சம்பளம் போட்டுக்கிறீங்க, எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம்ல. அதுதானே விஜய் பண்ணுறாரு சார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய அட்மின் ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் சம்பளம் எழுதிக்கலாம்ல, அப்படி எழுதிக்கிறாரு. இதில் என்ன பெருமை இருக்குன்னு? இதெல்லாம் ஒரு பெருமையா சார்? ஸோ அதனால் என்ன விஷயன்றது தெரிஞ்சுட்டு பேசணும். 300 கோடி யாராவது அள்ளி கொடுத்தாங்கன்னு வைங்களேன், பரவாயில்ல. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் இருக்காங்க, அவங்க தான் அந்த தளபதி 60. அவங்க என்ன படம் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு பேனரில், அவங்க பேனரில் பெரிய படம்னே கிடையாது, மல்டிபிள் பார்ட்னர்ஸ் வச்சுட்டு RRR அப்படி இப்படின்னு எடுத்திருக்காங்க. 3 பேர் 4 பேர் சேர்ந்து இவ்வளோதான். இப்போ ஒரு விஜய் கிரகந்தூர் இருக்காரு அப்படின்னா, ஹோம்பாலை ஃபிலிம்ஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன், ஒரு சன் பிக்சர்ஸ் இருக்குது, ஒரு லைக்கா இருக்குது, இல்லை ஒரு நீங்கள் எவர் எடுத்துக்கோங்க, தர்மா ப்ரொடக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, கரண் ஜோஹர், இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் கம்பெனி விஜயை தேடி வந்து நாங்கள் இவருக்கு தான் சம்பளம் கொடுத்து இவரை வச்சு தான் நாங்கள் மொத்த காசையும் அள்ளணும்னு ஒருத்தன் வந்துருங்க. நான் சொல்லுங்க, இது வரைக்கும் ஒரே ஒருத்தன் வந்து கிடையாது. சும்மா அதாவது பேர் தெரியாத கூப்பிட்டு வந்து, இந்த மாஸ்டர் படத்தில் இப்படி தான் அவருடைய மாமாவை கூப்பிட்டு வந்தார், ஜேவியர் பிரிட்டோன்னு ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து அப்பவும் இப்படி தான் 200 250 அப்பவும் எழுதுனாங்க. சரி ரைட்டுன்னு விட்டாச்சு. சொந்த மாமா அவர், அந்த மாமா தான் முதல் 3 படம் விஜய்க்கு எடுத்தவர். விஜயினுடைய முதல் 3 படங்களை எஸ்ஐசியினுடைய தலைமையில் எடுத்தது அவர் மாமா தான். அவர் மறுபடியும் கூப்பிட்டு வந்து அவர் மூலிமா பணத்தை உள்ள இறக்கி, அந்த படம் ஓடலன்னொடனே சரி அந்த படத்தை இறக்க வழியில் அப்படின்னோடனே எடப்பாடி வீட்டுக்கெலாம் பின்னாடி வழியாக போய் ஒரு இடத்துல கோகுலேந்திரா பதிவு பண்ணாங்க. பழைய அண்ணா எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, பழைய அமைச்சர், அவங்க பதிவு பண்ணுறாங்க, நீங்கள் பரவாசல் வழியாக எடப்பாடியார் அவர்கள் வீட்டுக்கு வந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் கதைப்புறம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணுவாங்க. அதெல்லாம் நடந்து, ஏன்னா அவர் படம், சொந்த படம், எப்படி விடுவார். அதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக 1 வருஷத்துக்கு முன்னாடி 2018 இந்த படம் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்க்கார் ஆடியோ லாஞ்சில் வருது. சர்க்காரில் ஆடியோ லாஞ்சில் யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துல உட்கார வைக்கணும் அப்படிம்பாரு. இவர் அவங்க வீட்டில் தான் போய் அவர் காலில் விழுந்து தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? விஷயம் இதுதான். இந்த மாஸ்டர் படத்தை இவரே இறக்குறாரு, இவருக்கு காசை போட்டு இறக்குறாருன்னொடனே போய் எப்படியே ஊரில் எடப்பாடியார் கையில் காலில் விழுந்து இந்த படத்தை இறக்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, எங்கேருந்தோ ஊரில் ஆளே இல்லையா சார், இந்த தமிழ்நாட்டில் விஜயை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ஆளே இல்லையா, ஆந்திராவில் போய் இப்படி தான் தில்ராஜ்னு ஒருத்தரை கூட்டு வந்தார். அவர் அங்கே நிம்மதியாக இருந்தார் சார். இப்போ அங்கே மொத்த ட்ரோல் கண்டென்ட் இவர் தான். அங்கே சிரஞ்சி ஓட்டுறாரு, பார்க்குற இடத்துலாம் ஓட்டுறாங்க. இப்போ மெய்யழகன் ஆடியோ லான்ச் வரைக்கும் ஓட்டுறாங்க. இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார் தெரியுமா, அதை வச்சு ஓட்டுறாங்க. நல்ல ப்ரொடியூசர். அவரை கூட்டு வந்தாங்க, அவரை கூட்டு வந்து அவரை முடிச்சு விட்டு அனுப்பிட்டாங்க. ரைட்டா? கேரளாவிலேருந்து அங்கே ஆந்திரா ப்ரொடியூசர் சங்கத்துக்கு, அங்கே ஆந்திராவுடைய தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு லெட்டர் போகுது. என்னென்னா, எனக்கு என் படத்துக்கு 13 கோடி ரூபா, உங்கள் படத்தை நான் வாங்கி வெளியிட்டேன் கேரளாவில், 13 கோடி ரூபா நஷ்டம், வாரிசு, எனக்கு அதை மீட்டு கொடுங்க அப்படின்னு. இவருக்கு தேவையா? எங்கேருந்து எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எவன்ட்டு அடி வாங்குறாரு பாருங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது சரி அதுதான் முடிஞ்சது, ரைட்டு விட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி அவர் கூட தான் சேர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாஸ்டர் படத்தை இந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் சேர்ந்து இயக்குறாங்க. ரைட்டுங்களா? அந்த
ப்ரொடியூசரை மறுபடியும் கூட்டு வந்து லியோ படம் எடுக்கிறேன்னு சொல்லி முதல் நாளே 150 கோடியோ 149 கோடியோ, அதாவது ஷாருக்கானு பிரபாஸ்லாம் தாண்டி எழுதிட்டாங்க. கேட்குறான் ஒரு லேடி கேட்குறாங்க, ஏண்டா இப்படி தான் 11,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆன ஜவானே பார்த்தீங்கன்னா 129 கோடி தான் எழுதியிருக்கான், நீங்கள் 4,000 ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணிட்டு என்னடா 149 கோடி எழுதிருக்கீங்க, ஏன்டா இந்த நியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவரும் காணும். இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அந்த லலித் நீங்கள் தேடினா கிடப்பாரு எங்கேயாவது. ஏதாவது இந்த சின்ன சின்ன ஏதாவது இந்த குடம்பாக்கம் பக்கத்தில் இந்த டீ கடையில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா கதை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவர் உட்காந்துருப்பார் ப்ரொடக்ஷனில். அப்படி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரை வச்சு விஜய் வச்சு படம் எடுத்த பல பேர் இப்போ அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் இந்த படம் இது ஏஜிஎஸ்க்கு பிகில் ஃப்ளாப் அப்படின்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் படம் பண்ணி கொடுக்குறாரு. அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 400 கோடி 415 300 350 போடுறாங்க. என்னன்னா இப்போ இவங்களெல்லாம் நான் ஏன் கோட் பண்ணணும்னா சார், ஒரு ப்ரொடியூசர் ஜெயிச்சு இந்த ப்ரொடியூசர்னால இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு அவர் வெளியில் வந்து சொல்லி அது மூலிமா சம்பளம் கூடும். இதுதான் ஒரு நடிகனுக்கு சம்பளம் எப்படி கூடுனா, போன படத்துக்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி வச்சுட்டா இருந்தாலும் போன படத்தை வச்சு இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ பணம் பார்த்துருக்காங்க, அப்போ இவரு கொஞ்சம் கூட கொடுக்கலாம்ப்பா அப்படின்றது தான் இங்கே உள்ள நாம்ஸே. அவரை வச்சு எடுத்த ப்ரொடியூசர்லாம் எவனுமே இல்லை ஃபீல்டில் இல்லை. அப்புறம் எப்படி இது என்ன கணக்கு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இதை சொல்கிறீங்களே 275, இதுவும் அதே தான். இந்த லியோவில் அதே மாதிரி ஜெகதீஷ் பழனிசாமியை வச்சு தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு இந்த மறுபடியும் இந்த படத்துக்கு 69க்கு அதே ஜெகதீஷ் பழனிசாமின்றது யாருன்னா இவருடைய அட்மின், விஜய் அவருடைய அட்மின். அவரை வச்சு தான் அந்த படத்தை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு 275 இவரே போட்டுக்கிறார் சார். எவ்வளவுதான் சார். ஒரு இடத்துல கலைஞானம் அவருடைய ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் சார் கலைஞானம்ன்ற பஞ்சு அருணாச்சலம் அவருடைய ஃபங்க்ஷன். அதில் தலைவர் சொல்லுவார், ஒரு படம் கமிட் ஆகிற போகிறேன். அப்போ பஞ்சு சார் என்கிட்ட சொல்கிறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. சார் நான் ஒரு 25 ரூபா 30 ரூபா வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்து ஒரு 40 ரூபா 45 பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். பஞ்சு சார் சொல்கிறாரு, என்னையா பேசிகிட்டு இருக்க, உன் மார்க்கெட்டு நிலவரம் தெரியுமா, உன் படம் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியுமா, என்ன பேசிகிட்டு இருக்க இரு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு உனக்கு இந்த படத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறார் தலைவர். பஞ்சு அருணாச்சலம் 75 என்னமோ கொண்டாடுறாங்க, 75 85 அதை கொண்டாடுறாங்க. அதில் ஒரு ஆடியோ ஏவியில் வராரு. ஏவியில் வரும்போது இது சொல்கிறார். சொல்லி எனக்கு முதல்ல லட்சத்தில் சம்பளம் கொடுத்தவர் பஞ்சு சார் தான், அது வரைக்கும் யாரும் எனக்கு லட்சத்தில் கொடுத்ததில்ல அப்படின்ற விஷயம். என்னென்னா மார்க்கெட்டை பொறுத்து தான் சம்பளம் ஏறணும். விஜயனுடைய ப்ரொடியூசர் கூட வெளியில் இருக்கான். அதாவது 2015 புலி அவருடைய சொந்த பிஆர்ஓ இதான் முதல்ல அவர் பணம் இறக்குறாரு. பிஆர்ஓ மூலயமா பிடி செல்வகுமார்னு அவர் இன்னைக்கு ஃபீல்டுலே இல்லை, அவர் அவுட்டு. அந்த படமும் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது அதுக்கு அடுத்ததுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2017 அந்த 17 படம் பார்த்தீங்கன்னா மெர்சலுடைய ப்ரொடியூசர் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் 100வது படம் எடுக்க போனாங்க. 100 படம் எடுத்துருக்காங்க. தேனாண்டாலுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்தது. இன்றைக்கி அவங்க ஆஃபீஸை மூடிட்டு போயிட்டாங்க, அதான் உண்மை. ரைட்டுங்களா? அதே மாதிரி அடுத்த படம் ஏஜிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஏஜிஎஸ் படம் ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் ஒன்றும் இல்லாமல் போகிறதுனால அந்த படத்துக்கு காம்பன்சேஷன் தான் இந்த படம். எந்த படம்? கோட்டு. இப்படி ஒவ்வொரு படமும் காம்பன்சேஷனுக்கும் ப்ரொடியூசர் வெளியில் போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஓகே இன்றைக்கி நாங்கள் சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னா சரி ஓகே விஜய் இவங்க எல்லாத்தையும் வளர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ப்ரொடியூசர் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுங்கள் சார். ஒரு ப்ரொடியூசர் வெளியில் விஜய்னால நான் பெரிய லாபம் சம்பாதிச்சிருக்கேன், அவர்னால தான் இன்றைக்கி என் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த அளவுக்கு ஜெயிச்சேன்னு இருக்குது, நான் சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு 10 பேர் சொன்னது சொல்லுவேன். நான் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தன் கூட சொன்னதில்லை. அப்புறம் என்ன இதெல்லாம் சும்மா போய் ஒரு போஸ்டர் சார், இவ்வளோ பெரிய போஸ்டர் 275 கோடி சம்பளம் 400 கோடி வசூல் போட்டால் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தில்ராஜ் இருக்கார் இல்லையா, வாரிசு படத்தில் 150 கோடி 300 கோடிக்கு போஸ்டர் விட்டார். அவர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் எடுத்துருக்காரு, பல பிளாக் பஸ்டர் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு படத்துக்கும் போஸ்டர் வெளியில்லை. எதுக்கு விஜய் படத்துக்கு மட்டும் வெளியிடுறாரு? இதே ஏஜிஎஸ் இதுக்கு முன்னாடி லவ் டுடேன்னு 20 கோடி போட்டு 100 கோடி எடுத்தாங்க, அதுக்கு போஸ்டர் ஒன்றும் வெளியில்லை. இதுக்கு மட்டும் வெளியிடுறாங்க. சும்மா சார் இதெல்லாம் நடிப்பு, இதை போட்டு உண்மை நம்பிக்கிட்டு தான் நீங்கள் நானும் கிறுக்கன்றாங்க சார். ஆமாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரஜினி ஃபேன்றனால திமுகவோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு ரஜினி அவர்கள் கலந்துக்கிறாரு. நான் ஒரு 10 நிமிஷம் தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் ரஜினி அவர்கள் துரைமுருகனை பற்றி வசைபாடினாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அது உங்களுக்கு சார் தலைவர் இப்போ அவரை வச்சு தான் இதை நடத்தணும்னு நினைக்கிற இடத்துல அவர் இருக்காரு பார்த்தீங்களா அரசியல். எதுக்காக கேட்டேன்னா, இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகும்போது சார் உதயநிதி டெப்டி சிஎம் ஆகுறனா தம்பி அரசியல் சம்பந்தமான கேள்விலாம் கேட்கக்கூடாது அப்படி பேசுறவர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் அரசியல் சம்பந்தமான ஆட்கள் தான். புக்கு வெளியிட்டெல்லாம் ஏவா வெளி தான் புக்கு வெளியிடுறாரு. அந்த மேடையில் போய் அதை மட்டும் பேசுறாரு ரஜினி அவர்கள். அதுதான் சொல்றேன். இப்போ எந்த மேடையில் எதை பேசணும்னு இருக்குல்ல சார். இப்போ நான் சும்மா போற நேரத்துலாம் உதயநிதி என்ன பண்ணாரு, விஜய்க்கு உதயநிதியில் விஜய் உதயநிதியில் யார் சிஎம்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க சார்.
விஜயா உதயநிதியான்னு கேட்குறாங்க. அப்படி அரசியல் விட்டு தள்ளி நிற்கிறேன்னா இதுக்கும் ஸ்டாலின் வரல சார், நான் வரல சார் அப்படின்னு விட்டு முடிச்சு விட மாட்டேங்காங்களா சார்? ஆனால் அங்கேயும் அவர் விலகினாலும் இவங்க விட மாட்டேங்காங்களா? அதான பிரச்சனையே. இப்போ அடுத்து 50-50 ஒன்றும் இல்லை சார். ரஜினி 25ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2000ஆம் ஆண்டு தலைவருடைய 25வது வருடம் அவர் நடிக்க வந்து அதை விமரிசையாக கொண்டாடுறாங்க. எப்படின்னா இவர் வர்றார், கலைஞர் அவர்கள், அப்போ சிஎம் அவர் வர்றார், ஜிகே மூப்பனார் அவர்கள் வர்றார். அந்த 96ல் தலைவர் வச்சு தான் அவங்களாம் ஜெயிச்சாங்க. அதனால் அவங்க 2 பேரும் வராங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மொத்த ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியே அங்கே இருக்குது. அதை வச்சு தான் கமல் 50, கமல் 60லாம் வருது. அது வேற கதை வைங்க. ஸோ ரஜினி 25 அவ்வளோ பெருசாக கொண்டாடினாங்க. அது மாதிரி ரஜினி 50 கொண்டாடுறதுக்கு அடுத்த வருஷம் 50. ஆமாம், 50வது வருஷம். ரஜினி 50 கொண்டாடுறதுக்கு யார் முனைப்பாக இருக்காங்களோ இல்லையாமா, இந்த கலைப்புலி தானு சாரை வச்சு திமுக அவ்வளவு முனைப்பாக அதில் அந்த வேலை பார்க்க ரெடியாக இருக்குது. என்ன காரணம்னா இவர் வந்து பாஜக ஆளே கிடையாது. இவர் பேரை சொல்லி இன்னும் பாஜகன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒருத்த ஓட்டையும் பாஜக உழவிக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் திமுக செயல்படுது. அவ்வளோ பக்கம் இழுக்க பார்க்குது ரசிகர்களை. இழுக்க பார்க்குதுன்றத விட இப்போ சார் அவர் என்ன சொல்லியிருக்கு. இப்போ நான் இருக்கிறேன்னா, இப்போ நான் ஒருத்த மட்டும் அவர் இன்னைக்கு அரசியலே வேணாம் அப்படின்னதுக்கு அப்புறம் கூட வந்து ஏன் கூவிட்டு இருக்கேன் அப்படின்னா, அவர் ஒன்று சொன்னார்னா அதை எப்படியோ ஒரு வகையில் எங்களால் முடியலோ எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுவோம் சார். ஸோ இன்னும் வந்து அவர் வந்து பாஜகவினுடைய பி டீம் தான், பாஜகவினுடைய ஒரு நலம் விரும்பி தான் அப்படின்னு பாஜக போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுது. அப்படி இல்லைன்னா பாஜகவினுடைய சார்பாளர்கள் போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது இல்லவே இல்லை, அவர் எங்கால தான் இன்னும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, அவர் வந்து கலைஞர் அண்ட் அந்த டீம் கூட அப்போவே இருந்தே ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பில் இருக்கிறவர். பாஜகவினுடைய தலைவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் அவர் கூட தொடர்பில் இருந்தாங்களா இல்லைன்றது கடைசி ஒரு 15-20 வருஷத்துக்குள்ளே இருந்திருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படின்றதுனால திமுக ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெரிய கருத்தை சொல்லணும்னாலும் சரி, ஒன்றும் இல்லை, அதான் ஏவாவில் எழுதுறாரு கலைஞரை பற்றி, அதை கலைஞருடைய மகன் சிஎம் வாங்குறாரு. அதுக்கு எதுக்கு ரஜினிகாந்த் தான் முதல் பிரதி கொடுக்கணும்னு என்ன இருக்குது? இவர்கிட்ட தான் கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? இல்லை நான் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியும். ஒரு மரியாதை நிமித்தம் போதா முடியும். இன்றைக்கி எல்லாருக்கும் பொதுவானவர். அவர் என்ன நினைக்கிறார்? அந்த மேடைக்கு போகிறோமா, அந்த மேடை அங்கே உள்ள என்ன உண்மையை உடச்சி விட்டு வா, சாவட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் உண்மை. அங்கே போனவன் என்னன்னா அவன் யார், என்ன ஏது, அவன்கிட்ட அதை பற்றி பேசலாமா, வைக்க எதையுமே ஒரு அடி அடித்து முடிச்சுட்டு வந்துரு, அவ்வளோதான். துக்ளக்கு போனார், துக்ளக்கு தான் இதை வச்சுருக்க பூரா முட்டா பையன்னாரு சொன்னாரா, சொல்லிட்டு வந்தார். அங்கே போனால் அவனுக்கு ஒரு அடி முடிஞ்சு. துக்ளக்கு தூக்கி பிடிக்கணும், அதுக்கு எவனும் தான் என்ன துக்ளக்கு நிகராக வேறு எந்த பத்திரிக்கை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். முடிஞ்சது, ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டார். இதுலேருந்து வர மனுஷன் அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு இதுலேருந்து வராரு, டென்ஷன் இது இருக்குது, என்னது ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த டென்ஷனில் வருவார். அவர்கிட்ட போய் அவருக்கு என்ன இருக்குது, அவருக்கு உதயநிதிக்கு வயசு என்ன வித்தியாசம் இருக்குது, அவருக்கும் விஜய்க்கு வயசு என்ன வித்தியாசம். போனாலே அவர்கிட்ட போய் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருக்கட்டும். வேறு என்ன பண்ண முடியும்? இவர் என்ன கட்சி என்ன பண்ணணும்? கட்சியில் உறுப்பினர் சேரணுமா? எப்படி உறுப்பினர் சேர்ந்து வார்டுக்கு வேலை பார்க்கணுமா? அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரியல. இவங்க கேட்குறவங்க பூரா சார் இவங்களுக்கு உதயநிதி விஜய் அப்படின்னா வியூஸ் லைக்ஸ் இருக்குது சார். ஏன்னா அவங்க 2 பேர்ட்டையும் மார்க்கெட்டிங் டீம் இருக்குது. உதய் அவர்கள்ட்டையும் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டீம் இருக்குது, விஜய் அவர்கள்ட்டையும் மிகப்பெரிய மார்க்கெட்டிங் டீம் இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் டீமில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ரெடியாக இருக்கிறானு. எப்படா உதயநிதியை பற்றியும் விஜயை பற்றியும் பதிவு வரும் அப்படின்னு சொல்லி மாறி மாறி லைக் போட்டு மாறி மாறி சண்டை போடுறதா அவங்க வேலை. இதை வச்சு தான் வந்து இன்றைக்கி உள்ள மீடியா சேனல்களும் இன்றைக்கி உள்ள மிகப்பெரிய என்ன சொல்கிறது மீடியா நிறுவனங்களும் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். அப்போ எவன்கிட்ட போனாலும் இவங்களை பற்றி தான் கேள்வி கேட்குறாங்க. இதில் விஜய் வெளியில் வர மாட்டேங்கிறாரு, அவர் பயப்படுறவர் வெளில வர மாட்டேங்கிறாரு. அதனால் வந்து அவர்கிட்ட போய் உதயநிதி பற்றி கேள்வி கேட்க மாட்டேறாங்க. உதயநிதி எங்கே பார்த்தாலும் விஜய் படம் வந்துருக்கு சார், பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு சார். இதெல்லாம் இது ஒரு கேள்வியா சார்? உதயநிதி அமைச்சர், சரி உனக்கு வியூ வேணும் லைக் வேணுன்றதுக்காண்டி விஜய் பற்றி அவர்கிட்ட போய் விஜய் என்ன பண்ணியிருக்காரு? 8 மாதம் ஆகுது கட்சி ஆரம்பிச்சு, இன்னும் வெளியில் வரல. முதல்ல ஒரு மாலை போட்டு போயிருக்காரு வெளியில் வந்து. மாநாடு போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதுதானே சார், அதுக்கப்புறம் அவரோட பயணமே சார் மாநாட்டை போட ரெடி பண்ணிட்டாரு எல்லாம் ஓகே இல்லைங்களே. ஒரு வருஷம் எவனாவது கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாடு சும்மா இருந்து பார்த்துருக்கீங்களா? 8 மாதம் எவனாவது லெட்டர் பேட் போட்டாவே போதும் சார். பிச்சுக்கு என்ன? அதுதான் சார் சொல்கிறேன். ஆன்லைனில் பிச்சுக்கு சார், ஆஃப்லைனில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நம்ம அது தெரியாது. எப்போ தெரியப்படுத்தாரு அவரு? எப்போ தெரியப்படுத்தாரு? தெரியவே தெரியாது எவனுக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. விஜய் அரசியலுக்கு வருவார் இன்னும் எங்கள் ஊரெலாம் உட்காந்துருக்காங்க. முதல்லாம் எப்படின்னா சார், ரஜினி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லெட்டர் பேடில் போடுவார், உடனே லைவில் வந்து அவர் பொண்ணை ஒவ்வொரு வார்த்தையும் அக்குவேர் ஆணி வர பிரிப்பாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது யாருன்னா விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டாவே போதும், அதில் என்னென்ன வார்த்தை போகுது நீங்களே சொல்கிறீங்களே, இந்த மாதிரி இந்த மண்ணின் மைந்தனாக உங்களை அந்த வேர்ட்ஸ் அந்த அளவுக்கு அண்டர்லைன் பண்ணி பார்க்குற அளவுக்கு இருக்காரு. 95 சார் பாஷா படம் அது வரும்பொழுது, இது நான் சொல்லலை, சத்யா மூவிஸ் இருக்கு இல்லையா, சத்யா மூவிஸினுடைய மருமகன் தியாகராஜன் சொல்லியிருக்கிறாரு. அவர் இப்போ வந்து விஸ்வாசம் படம்லாம் அவர் தான் எடுத்தார். ஸோ அவர் சொல்கிறாரு 95 மதுரையில் ட்ரெயினை நிறுத்தினாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும்பொழுது என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு டிவியை கேட்க கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ட்ரெயின் நின்று போச்சான். அவர் சொல்கிறார், நான் சொல்கிறேன். அவர் ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு, நீங்கள் தியாகராஜன் இன்டர்வியூ போட்டு ரஜினிகாந்த் நடிங்க யூடியூப்ல அடிச்சா வரும்.
ஸோ இது உங்களுக்கு மேக்னானிமிசிட்டி. அதாவது எப்படின்னா ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாருன்னு அந்த அந்த டெலிகாஸ்ட்டு, அந்த அவருடைய இன்டர்வியூ டெலிகாஸ்ட்டை பார்க்க அன்றைக்கி உலகமே தமிழ்நாடே ஸ்தம்பிச்சிருந்து மறுநாள் காலைல பேப்பர்லாம் வந்தது. ஆள் அரவம் இல்லாமல் ரோடில் யாருமே இல்லைன்ற அளவுக்குலாம், மவுண்ட் ரோடில் யாருமே இல்லைன்ற அளவுக்குலாம் பிடிச்சி ஃபோட்டோவில் போட்டாங்கலாம் வந்தது. ஆஃப்லைனில் இதெல்லாம் இருந்தால் மாஸ் சார், அது வேறு சார். ஆமாம் சார். அதே மாதிரி விஜய்க்குமே ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் தேட்டரில் பண்ணுறாங்கிறத உள்ள உடலுங்கிற கிளாஸ் கண்ணெல்லாம் உடச்சு உள்ளே போய் பார்த்த சம்பவம்லாம் பார்க்குறோமே. சினிமாவுக்கு எவனுமே நாங்கள் பண்ணது இல்லையா? அப்போ 1996 சினிமாவில் தான் என்ன சினிமாவில் இருந்தார் சார்? அவர் அரசியல் அறிவிப்பு, அது ஃபுல்லாக அவருடைய அரசியல் வருகை எதிர்பார்ப்பினுடைய வீடியோ. அந்த வீடியோ, அது ஒரு இன்டர்வியூ, அது சரியான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ இப்போ இருக்குது, நீங்கள் பாருங்கள். அந்த இன்டர்வியூ டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது, அதை கேட்கறதுக்கு உட்காந்துருந்த கூட்டம் அது, ரைட்டுங்களா? அவருடைய அரசியல் அறிவிப்பு. இங்கே அரசியலில் கட்சி அறிவிச்சாரு, யாராவது கட்சி லெட்டர் பேல் அறிவிச்சு பார்த்துருக்கீங்க? நீங்கள் கட்சி எவ்வளோ லெட்டர் பேல் அறிவிப்பு பண்ண சார்? எவ்வளோ பெரிய இயக்கம் தொடக்கம் உருவாகுது இன்னைக்கு வரைக்கும். ஒரு தொடக்கம் எது? திமுகவினுடைய தொடக்கம் பேசப்படுதில்ல, என்ன பூங்கான்னு பேரை சொல்லி சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியினுடைய தொடக்கமும் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக இருந்திருக்கு. ஒரு பிரஜாராஜ்யம் கட்சின்னு சொல்லி 2008 ஓப்பன் பண்ண கட்சி சிரஞ்சீவி, கிட்டத்தட்ட திருப்பதி மேலே கொண்டு போய் 2 லட்சம் பேர் கூட்டினாங்களா சார்? அதுதான் இது வரைக்கும் ஒரு கட்சி தொடக்கத்துக்கு அதிக பேர் கூட்டின கூட்டமாக. 1 2 3 பிரஜா ராஜ்யம்னு அறிவிப்பார் மைக்கில். இன்னைக்கு அது இல்லை, அது வேற கதை. ஆனால் அறிவிப்பார். ஒவ்வொரு கட்சியினுடைய அறிவிப்பும் இது வரைக்கும் பிரம்மாண்டம். அவருடைய தம்பி, அவருடைய கட்சி அறிவிப்பு, ஜனசேனா கட்சியினுடைய அறிவிப்பு நீங்கள் பாருங்கள், அவர் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக் இந்த ரெக்குவயர்மெண்ட் சார். அரசியல் வரணும்னா இவர் லெட்டர் பேடில் அறிவிச்சு உட்காந்துருக்காரு சார். இது யாருக்கு தெரியும்? நீங்கள் நம்புறீங்க? சுற்றி நம்ம இன்றைக்கி எல்லோரும் ஃபோனை கையில் வச்சுருக்கோமா? அதனால் ஆன்லைனில் ஓடிக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் முடிய. ஆஃப்லைனில் தான் அந்த வைப்பே கிடைக்கும். நீங்கள் விஜயவருடைய படத்துக்கு போனால் அந்த ஓப்பனிங்லாம் உடச்சிட்டு போனீங்கன்னா படங்களுக்கு அந்த வைப்பு கிடைக்கும். அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரியா ஓடியா வெளியில் எல்லாம் 4 பேர் பேசுகிறான், வைக்கிறான், எல்லா இடத்துலையும் அந்த கண்டென்ட் பரவுது, வைக்குது அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னா இல்லை. ஆன்லைனில் லைக்ஸு, வியூஸு, ஷேர்ஸு, அதே மாதிரி சப்ஸ்கிரைப்ஸ், இவ்வளோ தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் விஜயனுடைய கட்சி, ஆன்லைனில் மட்டும் இருக்கிற கட்சி. லெட்டர் பேட் அளவில் வாழ்த்து கழகம், தமிழக வெற்றி கழகம்னு தமிழக வாழ்த்து கழகமாக சீதாராம் யெச்சூரி வரைக்கும் அவர் ரிப்பு போடுறார். அவ்வளவுதான் விஜயனுடைய கட்சி. அதை தவிர வேறு பெருசாக ஒன்றுமே இல்லை. ஓகே. அதே மாதிரி ரஜினி அவர்கள் நீங்கள் இந்த மேடையில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, துரைமுருகன் மாதிரி ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் வழி விட்டு நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு வழி விடுங்க. அதுக்கு துரைமுருகன் அவர் சூப்பரான ஒரு பதிலி கொடுத்தாரு. அதாவது பல்லு போன ஆக்டர்லாம் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தா, அது ரஜினி தான் தெளிவாக சொல்கிறாருன்னு தெரியுது. அவங்களாம் ஒதுங்கிட்டு ஒரு புது யங்ஸ்டராக வரவங்களுக்கு வழி விடுங்களே அப்படின்னு சொன்னது கரெக்டு தானே? இப்போ இல்லை, இப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். துரைமுருகன் எத்தனை தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு, எத்தனை தடவை மினிஸ்டராக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட கலைஞருடைய ரைட் ஹேண்ட் அவர் தான். இன்றைக்கி ஸ்டாலின் கிட்டத்தட்ட தன்னுடைய அண்ணனாக பார்க்குறவர், ரைட்டுங்களா? அப்படியான ஒரு இடத்துல இருக்கிறவர் அவருடைய இடத்துக்கே போய் இவர் செஞ்சுட்டு வர்றாருன்னா அவர் திருப்பி பண்ணக்கூடாதா என்ன? அதானே சொல்கிறாருங்க. ஸ்டாலின் சொல்லி தான் ரஜினி அவர்கள் அப்படி பேசிட்டாரு. என்னமோ கிளைம் பண்ணிட்டு போகிறா சார். அது நம்ம உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? விஷயம் என்னன்னா, உங்கள் இடத்துல உங்களே வச்சு 100 பேரை உங்களை வச்சு சிரிக்க வச்சுட்டு வரேன். சுற்றி இருக்கிறவங்க பூரா உங்களை வச்சு மேலே வந்தவன், இல்லை உங்களை பார்த்து மேலே வந்தவன், அவன் பூரா உங்களை பார்த்தியோ போயா கிளம்பியா இவரே ஓட்டுறாரு பாரு அப்படின்ற அளவுக்கு உங்களை நீங்கள் திருப்பி எதுவும் செய்ய மாட்டீங்களா என்ன? இதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அதை தான் சொன்னார், அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. அதெல்லாம் இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கணும். அவங்க 2 இப்போ அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள், இப்போ அதிகப்படியான நபர்களுக்கு தெரிந்த நபர் அப்படின்னா துரைமுருகனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தானே? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். உலகம் முழுக்க அவர் தெரியும். துரைமுருகன் தமிழ்நாட்டு தெரியுமா? தமிழ்நாட்டில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர்னா யாருக்கு இருக்குது? துரைமுருகனுக்கு தான் இருக்குது. அதே நேரத்தில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்னும் நீங்கள் அவருடைய அசட்டு அதுன்னு பார்த்தீங்கன்னாலும் துரைமுருகன் தான். அது கிட்டத்தட்ட 2 பேருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே தராசில் வைக்கக்கூடியவங்க. நீங்கள் போய் அவரை வச்சு செஞ்சுட்டு வரும்போது அவரிடத்துக்கே போய் அவர் உங்களை எதுவுமே ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு அது எப்படி? அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியான மாறி ஓட்டிக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அதுமாதிரி கமலை வச்சு செய்யல தலைவர் ரஜினி, எத்தனை இடத்துல வச்சுருக்காரு. அதுமாதிரி கமலஹாசன் வச்சு தலைவர் செய்யல, அதெல்லாம் அவங்களுக்குள்ள நடக்குது. அதை எப்படி செய்யலாம், நம்ம போய் அடிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், உங்களுக்கு பொன்னான நேரத்திலேயே பாரதியார் மிக்க நன்றி சார். நன்றி.